நீதிமன்றத்தில் தமக்கு எதிராக சாட்சியங்களை அளித்திருக்கும் 1MDBயின் முன்னாள் அதிகாரிகளின் நம்பகத்தன்மை குறித்து முன்னாள் பிரதமர் நஜீப் ரசாக் மீண்டும் கேள்வி எழுப்பியுள்ளார். 1MDB நிறுவனத்தில் நடந்த அத்தனை தவறுகளுக்கும் நிதி முறைகேடுகளுக்கும் தாம் காரணம் அல்ல என்று குறிப்பிட்ட அவர், மாறாக அவர்கள்தான் முழு பொறுப்பு என்று சிலரின் பெயர்களை நஜீப் வலியுறுத்தியுள்ளார். தற்காப்பு தரப்பினர் தங்களின் வாதங்களை முடித்துக் கொள்வதற்கு முன்னர் சாட்சி கூண்டில் இருந்தவாறு நேற்று செவ்வாய்க்கிழமை சாட்சியம் அளித்த நஜீப், இந்த வழக்கில் தாம் நியாயமற்ற முறையில் ஒரு இலக்காக கொல்லப்பட்டிருப்பதாக தெரிவித்தார். தாம் தனியாக நிற்பதாகவும் மற்றவர்கள் புரிந்த குற்றங்களுக்காக தம் மீது குற்றங்கள் சுமத்தப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். 1MDBயின் ஊழலுக்கு 1MDBயின் முன்னாள் தலைமை நிர்வாக அதிகாரிகள் ஷாருல் அஸ்ரால் இப்ராஹிம் மற்றும் ஹசீம் அப்துல் ரஹ்மான், முன்னாள் சட்டப்பிரிவு ஆலோசகர் ஜஸ்மின் லூ, முன்னாள் தலைமை நிதி அதிகாரி அஸ்மின் தாஹிர் ஆகியோர்தான் முழு பொறுப்பு என்று நஜீப் தெரிவித்தார். 1MDBயின் வீழ்ச்சிக்கு வித்திட்ட நிதி நிர்வாகத்தில் ஈடுபட்டிருந்த ஒரு தனி நபராக முன்னாள் சிறப்பு அதிகாரி அம்ஹாரி அஃபண்டி நசாருடீனின் பெயரை நஜீப் குறிப்பிட்டார். அம்பலப்படுத்தப்பட்டு தவறான நடத்தை உறுதிப்படுத்தப்பட்ட போதிலும் இவர்களில் எவருக்கும் எதிராக வழக்கு தொடரப்படவில்லை என்றும் தமது சாட்சியத்தில் நஜீப் தெரிவித்தார். 1MDB நிதி சம்பந்தப்பட்ட அதிகார துஷ்பிரயோகம் மற்றும் கள்ள பண பரிமாற்றம் தொடர்பில் நஜீப்புக்கு எதிராக 25 குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டுள்ள இந்த வழக்கில் தம்மை தற்காத்துக் கொள்ளுமாறு உயர்நீதிமன்றம் கடந்த ஆண்டு அவருக்கு உத்தரவிட்டது. அதோடு இந்த வழக்கில் ஷாரோல் லூ, அம்ஹாரி மற்றும் பேங்க் நெகாரா மலேசியாவின் முன்னாள் ஆளுநர் ஷெட்டி அக்தர் அசீஸ் ஆகியோர் நம்பத்தகுந்த சாட்சிகள் என்றும் நஜீப்பை சிக்க வைக்க அவர்களுக்கு எந்த ஒரு காரணமும் இல்லை என்றும் உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்திருந்தது. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.